நற்பவி டிவைன் சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் மன்னை மகாலட்சுமி, ஏஎல்பி ஜோதிடர். பராப வருடத்தின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஏப்ரல் 14 முதல் மே 15 வரை சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்கவே ஒன்று உங்களை பற்றிங்க திங்கிங்காக இருக்கும், இல்லைன்னா குழந்தைங்களை பற்றிய திங்கிங்காக இருக்கும், இல்லைன்னா வருமானத்தை பற்றிய திங்கிங்காக இருக்கும். அதையும் விட்டால் எப்படிலாம் திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, புது முயற்சி என்னெல்லாம் பண்ணலாம். அப்போது உங்களோட திங்கிங் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிப்பீங்க. மாதத்தினுடைய முதல் தினம் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மனம் ஒருவித போராட்ட நிலையில் இருக்கும். வருமானம், தொழில் பார்த்தீங்க எப்படி இருக்கும்னா, வருமானம் மேக்சிமம் ஒன்று வெளிநாடு தொடர்புடைய வருமானமாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தொழில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்க்கும்போது ஒன்று கூட்டு பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் தொழில் மூலமான வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா, மாதத்தினுடைய ஆரம்பத்திலும் இறுதியிலும் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கை கொடுக்கும். மாதத்தினுடைய மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாத தன்மை இருக்கும். அதனால் முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் எப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்க, இல்லைனா முடிவில் எடுத்துக்கோங்க. மத்தியில் கல்வி சம்பந்தமான முடிவுகள் நீங்கள் எடுக்கும் போதும் தெளிவான ஒரு மனநிலையோட முடிவாக இருக்காது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு என்ன செய்யலாம், என்ன படிக்கலாம், எதை சூஸ் பண்ணலாம், இந்த விஷயங்கள் திங்க் பண்ணுவீங்க இல்லையா. இதில் மேஷராசி அன்பர்கள் ஒன்று மாதத்துடைய ஆரம்பத்தில் முடிவு எடுத்துருங்க, இல்லைனா மாதத்துடைய முடிவில் வாங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க. ஓகேவா. அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா, மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் சாதாரண முயற்சிகளாக இருக்காது, ஒரு பிரம்மாண்டமான முயற்சிகளாக தான் இருக்கும். சாதாரணமாக திங்க் பண்ண மாட்டீங்க. ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி என்ன வேணும் அதை பேஸ் பண்ணியே ஒரு திங்கிங் இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவி ஸ்தானம், ஏன்னா இந்த மாதம் நம்ம திருமணம் மேக்சிமம் யாருமே செய்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ண மாட்டோம். அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது காதல் திருமணம் கைகூடக்கூடிய சமயங்கள் இருக்குது. நீங்கள் யாருக்காவது பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த டைமில் அவங்க ஓகே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி உறவுகள், அதன் மூலமான அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. களத்திரஸ்தானத்தில் காதல் நல்ல ஒரு சுமூகமான மனநிலை இருக்கும். தன்னை சுற்றி தன்னை சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமாக நீங்கள் வெளிநாடு பயணங்கள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு, வண்டி, சொத்து, சுக வாகன அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்தினுடைய ஆரம்பமும் மாதத்தினுடைய இறுதியிலும் கொஞ்சம் கவனம் தேவை. மாதத்தினுடைய மத்தியில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆரம்பத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏதாவது தேவையில்லாத ஒரு விரயங்கள் கொடுக்கும். இறுதியில் நீங்கள் சொத்து சுகம், வீடு, வண்டி, வாகனங்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மன போராட்டத்தோடு சேர்ந்து கூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் மாதத்தினுடைய மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர் வழிபாடு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. சுபம்.